ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், டியூக் 250 Gen 3 இந்த வண்டிக்கு வந்து டிஎஃப்டி மீட்ரு எப்படி போடலாம், ஸோ அதோட பார்ட் நம்பர், அதோட ப்ரைஸ், இதை பற்றி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய வண்டிக்கு நான் என்ன பண்ணேன், எல்சிடி மீட்டர் எடுத்துகிட்டு ஒரு டியூக் 380 மீட்ரு வாங்கி போட்டேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாக லுக்காக இருந்துச்சு. பட் அதில் வந்து மைனஸ் என்னென்னா பேக் ஏபிஎஸ் ஒர்க்கிங் இல்லை. ஸோ சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஏபிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என் வண்டியில் வந்து அது ஒர்க்கிங் இல்லை. அதனால தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, என்னால் ரீப்ளை பண்ண முடியல. ஏன்னா பட் இப்போ அப்படி இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு புது வண்டி எடுத்துகிட்டு ஸோ அதோட மீட்டர் வந்து எடுத்து என் வண்டியில் ஃபிட் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஏபிஎஸ்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த வண்டியில் எப்படி இருக்குதோ அதே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த பார்ட் நம்பர் கிடச்சிச்சு எனக்கு, JP402455 இதுதான் அது பார்ட் நம்பர். இதோட ரேட்டு வந்து 20,581 ரூபா இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வேரி ஆகலாம். இந்த மீட்ரு போட்டால் ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை, வாரண்ட்டி எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு ஒயர் கட் பண்ணணும் ஸோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து டைரக்ட் ஃபிட் தான். அந்த மீட்டர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மீட்டர் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் தர வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஸ்டோரில் வந்து டிஆர் லைட்டும் பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கு எதனா யாருக்குன்னா வேணும்னா வந்து ஸ்டோர் விசிட் பண்ணலாம். கேடிஎம் பன்ஷங்கர் பெங்களூரில் நாங்கள் பண்ணித்தரோம். இந்த வீடியோ எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.